ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 12/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு தான் வருமானத்துக்கான ஆதாரமே. இதன் மூலமாக தான் நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதை ஆகுறீங்க. 21 ஜென்மத்துக்கு உண்மையான வருமானம் இந்த படிப்பின் மூலமாக தான் சேமிப்பாகுது. கேள்வி: பாபா சொல்லக்கூடிய இனிமையான விஷயங்கள் எப்போ தாரணை ஆகும்? பதில்: எப்போ புத்தியில் மற்றவங்களுடைய வழி அல்லது மன்மத்தின் தாக்கம் இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் இந்த இனிமையான பாபா சொல்கிற ஞானம் தாரணை ஆகுன்ற இல்லையா? அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுடைய வழியே உங்கள் புத்தியில் இல்லை, உங்கள் மனதின் வழியும் கிடையாது. அப்படியே க்ளீன் ஸ்லேட்டு, பாபா என்ன எழுதுகிறாரோ அது தெளிவாக தெரியணும். அந்த மாதிரி மைண்டை வச்சுருந்தா பாபா சொல்கிறது தாரணை ஆகும். இது கரெக்டு தானே? எப்போவுமே லௌகிக படிக்கும்போதே கூட உங்களுக்கு மற்ற விஷயங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா படிப்பு உள்ளே போகாது. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப சிங்கத்தின் பால்னு பாபா சொல்லுவார். தங்க பாத்திரத்தில் தான் தங்கும், அந்த மாதிரி மனம் இருக்கணும். ஸோ எந்த குழந்தைங்க கேள்விப்பட்ட விஷயங்களின் படியெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் தாரணை ஆக முடியாது. ஞானத்தை தவிர வேறு எதையாவது யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிரி போன்றவர்னு புரிஞ்சுக்கணுன்றார். சூப்பர் இல்லை? வெறுக்கிறது இல்லை, விலகிடணும், அதை கேட்கக்கூடாது. ஸோ பொய்யான விஷயத்தை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாபா அப்போவே சொல்லியிருக்கிறார். அதனால் தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க. மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு ஒரு பாபாவுடைய வழிபடித்தான் நடக்கணும். பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இந்த பாட்டில் உங்களை மகிமை செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது இல்லை? ஏன்னா என் வழி தனி வழி சொல்லுவாங்க இல்லையா? கரெக்டு தான் இல்லையா? நம்ம வழி பாபாவுடைய வழி, மனிதர்களின் வழி கிடையாது. மற்றபடி எதிர்க்கிறது, அகங்காரம் காட்டுறதெல்லாம் அது மனிதர்களுடைய வழி. அது எப்படி தனி வழியாக முடியும் இல்லையா? ஸோ இதை புரிஞ்சுக்கணும். பாரதவாசிகள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாங்க. அப்படி இருந்தவர்களே இப்போ எதுவுமே புரியாத புத்தியற்றவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ புத்திசாலி யார் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இதை பற்றி எங்கேயுமே எழுதலை. நீங்களும் குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கிறீங்க. எவ்வளோ அதிசயமான விஷயமாக இருக்குது. என் மூலமாக தான் குழந்தைங்க என்னை தெரிஞ்சிக்க முடியும்னு பாபா சொல்கிறார் இல்லை? பாபாவை அவரே சொன்னாதான் அவரை பற்றி தெரியும். ஆனால் மனிதர்கள் மதங்களின் மூலமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. மதங்களை உருவாக்குனது மனிதர்கள் தான் இல்லையா? அது மூலம் எப்படி கடவுளை தெரிஞ்சிக்க முடியும்? ஸோ அதனால் என் மூலமாக தான் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடையின் விளையாட்டை புரிஞ்சுக்கிறீங்க. வேறு யாருக்குமே இது தெரியாது. ஏன்னா ஒரு முக்கியமான தப்பு பண்ணிட்டாங்க. அது என்னென்னா, நிராகார பரமாத்மா சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க கீதையில். ஏன்னா அதுதானே முதல் நம்பர் சாஸ்திரம். அதுவே தப்பாயிடுச்சு அப்படின்னா அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன புரியும்? மற்ற வேதத்துலேருந்து என்ன புரியும்? ஸோ அதனால் முதல்ல பகவான் ஒருத்தர் தான் நிரூபிங்க இல்லையா? அதை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்குவாங்க, ஒருத்தர் தான்ன்றது. பிறகு அந்த ஒருத்தர் யார்? கீதையை சொன்ன அந்த பகவான் யார் அப்படின்னு கேளுங்க இல்லை? கீதை தான் உயர்ந்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது சொன்னது யார்? பாரதத்துடைய தர்மம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இல்லையா? அந்த கீதை கடவுளுடைய வார்த்தையாக தான் இருக்கும். அப்போ அந்த கடவுள் யாராக இருக்க முடியும்? அந்த ஒரே கடவுள்னு சொல்கிறோம். அப்போ அது யாராக இருக்க முடியும்? எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கப்படுற
அந்த ஒருவர் யாராக இருக்க முடியும்? இல்லையா? அல்லாவுக்கும் அவங்க உருவம் கொடுக்கல, பரமபிதாவுக்கும் கிறிஸ்தவர்கள் உருவம் கொடுக்கல. அப்போ அந்த ஒருவர் தானே கடவுளாக இருக்க முடியும். அவருடைய பேர் சிவன்னு புரிய வைக்கணும். பாரதத்துடைய தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஸோ ஒருவேளை புது தர்மம்னு சொல்லணும் அப்படின்னா பிராமண தர்மத்தை தான் சொல்லணும். ஏன்னா புத்தம் புதியதாக உருவாக்கப்படுறது இப்போ தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகுதுன்றார்ல. அப்போ பிராமணர்களுக்கு ஒப்பிடும்போது தேவதை தர்மமே கொஞ்சம் பழசு தான். ஸோ அதனால தான் முதல்ல உச்சிக்குடுமி, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்கள், பிறகு தான் தேவதைகள்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் நீங்கள் கும்பாபிஷேகம், அந்த கும்பத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்களே, அந்த கும்பம் வந்து பிராமணர்களை குறிக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது இந்த பிராமண தர்மம். இந்த பிராமணர்களைத்தான் பிரம்மா மூலமாக பரமபிதா படைக்கிறார். அதே பிராமணர்கள் தான் பிறகு தேவதை ஆகிறாங்க. இங்கே முக்கியமான விஷயம், பகவான் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். புது உலகத்தை அவர் தான் படைக்கிறார் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இங்கே எல்லோருக்கும் தந்தை அந்த பகவான். கண்டிப்பாக. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு தமிழ் பாட்டிலே வரும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கண்டிப்பாக புது உலகத்தைத்தானே பாபா படைப்பார். படைக்கும்போது அது புது உலகமாக தானே இருக்கும். அந்த புது உலகத்தில் தான் புது பாரதம் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ இதுவே சங்கமயுக பிராமணன் தான் புது தர்மன்றார். அப்போ இது புது உலகம் தானே நமக்கு. அப்போ நம்ம இது எல்லாமே இப்போ அந்த பார்க்குற பார்வை எல்லாமே மாறுது இப்போ, இல்லையா? பாபா ஒன்று சொல்லுவார், பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பச்சையாக தெரியும், சிகப்பு கலர் கண்ணாடி போட்டால் எல்லாம் சிகப்பாக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆத்ம உணர்வுன்ற கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க, எல்லோரும் நல்லவர்களாக தெரியுறாங்க. தேக உணர்வு கண்ணாடி போட்டு இது வரைக்கும் பார்த்ததுனால எல்லாம் கெட்டவங்களாக தெரியுறாங்க. ஸோ அதனால தான் பாண்டவர்களுக்கு எல்லோரும் நல்லவங்களாகவும் கௌரவர்களுக்கு எல்லோரும் கெட்டவங்களாகவும் தெரிஞ்சாங்க அப்படின்னு ஃபேமஸான கதை இருக்குது. புது உலகத்தில் தான் புது பாரதம் இருக்குது. ஸோ பாபா பிறவி எடுக்கிறதும் இந்த பாரதத்தில் தான். பாரதத்தை தான் பிரம்மா மூலமாக பாபா சொர்க்கமாக்குறார். ஸோ முதல்ல நம்மளை அவருடையவர் ஆக்கி மனிதன்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்காக தான் பாபா நமக்கு இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குறார். முதல்ல நீங்கள் சூத்ர வர்ணத்தவராக இருந்தீங்க, பிறகு தான் இப்போ பிராமண வர்ணத்தில் வந்திருக்கிறீங்க. பிறகு தேவதா வர்ணத்துக்கு போவீங்க. பிறகு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்கள் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தர்மத்திலேருந்து அநேக தர்மங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லா தர்மங்களுக்கும் கிளைகளும் உருவாகுது, இல்லையா? ஒரே இதாக இருக்கிறது இல்லை, பிரிவு எல்லா மதத்துலேயுமே இருக்குது, இல்லையா? ஸோ ஒவ்வொரு தர்மத்திலிருந்துமே கிளைகளும் வருது. 3 கிளைகள் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று தேவதா தர்மம், என்னென்ன இஸ்லாமிய தர்மம், என்னென்ன கிறிஸ்தவ தர்மம். தேவதா தர்மம் இல்லாமல் பார்த்திங்கன்னா புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம். ஸோ ஒவ்வொன்றில் இருந்தும் அதோடைய கிளைகளும் வருது. முக்கியமானது அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த தேவதா தர்மம் தான். அது ஒன்று தான். பிறகு 3 முக்கிய கிளைகள். தண்டு இன்னமும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான். அவங்க எல்லோரும் தான் இப்போ மறுபடியும் வந்து ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தில்வாலா கோயில் ரொம்ப அழகாக உருவாக்கி இருக்கிறாங்க. கரெக்டாக சொல்லணும், அதில் எல்லா ஞானமும் இருக்குது தில்வாலா கோயிலில். பாருங்கள், குழந்தைங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மதுபனில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது அங்கேயும் பார்த்திங்கன்னா உட்காந்து யோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் தில்வாலா கோயிலில். கல்பத்துக்கு முன்னாடியும் கூட நீங்கள் இதே ராஜயோக தவம் இதே இடத்துல பண்ணீங்க. எப்படி கிறிஸ்துவோடைய நினைவு சின்னம் கிறிஸ்தவர்களுடைய தேசத்தில் இருக்குதோ அந்த மாதிரி இதுன்றார், இல்லையா?
அதே மதுபனில் தில்வாலா கோயிலும் இருக்குது. அங்கே தான் உயிரோட்டமாகவும் நாம் இப்போ இருக்கிறோம். இதோடைய நினைவார்த்தமும் அங்கேயே உருவாக்கப்படுது. குழந்தைகளாக்கி நீங்கள் இப்போ இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய நினைவு சின்னமும் இங்கேயே இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் யாருக்குமே தெரியல. இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சன்னியாசிகள் சொல்கிறாங்க. யார் எப்படி கற்பனை செய்கிறாங்களோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த சித்திரங்கள்லாம் கற்பனையினால் பிரம்மகுமாரிகள் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே சொல்லி கொடுக்கறது கடவுள்னு தெரிஞ்சிக்காத வரைக்கும் கற்பனைன்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் முதல்ல தந்தையை பற்றி அறிமுகத்தை கொடுங்கன்றார். ஆக்சுவலாக கிறிஸ்தவர்களே ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்கில் அதிலிருந்து அதாவது அந்த மதத்துக்குள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு பேச்சாளர் பேசுகிறாங்க. பேசி முடித்த பிறகு வரிசையாக நிற்கிறோம். அப்போ இயேசுவை கடவுள்னு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்றுக்க மாட்டேன்னா சரி நீங்கள் போங்கன்றுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பேசுகிறது வேஸ்ட்டு. அதேமாதிரி இங்கே கடவுள் பேசுகிறாருன்றதை நம்ம முதல்ல புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஞானம் அவங்க இந்த மாதிரி கற்பனைன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஞானக்கடலோ ஒரு தந்தை தானே. அதனால் முதல்ல அந்த ஞானக்கடல் தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அந்த தந்தை தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். கல்பத்துக்கு முன்னாடியும் கொடுத்திருந்தார். பிறகு 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்குது. பாரதவாசிகளுக்குத்தான் 84 பிறவி இருக்குது. பிறகு சங்கமேகத்தில் பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். எப்போ நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிறீங்களோ, புத்தியில் பாபா சொல்கிறதுலாம் நிற்கிதோ, அப்போ தான் குஷியும் இருக்கும். இந்த படிப்பு தான் வருமானத்துக்கான முக்கியமான ஆதாரமே. படிப்பின் மூலமாக தான் மனிதர்கள் வக்கீல், டாக்டர் இப்படிலாம் ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த படிப்பு மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கானது. ஸோ மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. எவ்வளோ பெரிய பலன் இது. ஸோ வேறு யாராவது இந்த மாதிரி பலன் கொடுக்க முடியுமா? மனுஷன்லேருந்து தேவதை ஆக்குனீங்க அப்படின்னு கடவுளுடைய மகிமை கிரந்தத்தில் கூட இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. இதுதான் கடவுளுடைய வேலைன்ட்டு. கண்டிப்பாக அந்த தேவதா தர்மம் இப்போ மறைஞ்சிடுச்சு. அதனால தான் மனுஷன்லேருந்து தேவதை ஆனோம்னு எழுதுகிறாங்க. தேவதைகளோ சத்தியுகத்தில் இருந்தாங்க. கண்டிப்பாக பகவான் அவங்கள சங்கமயுகத்தில் தானே படைச்சிருப்பார். எப்படி படைத்தார் அது அவங்களுக்கு தெரியல. குருநானக் கூட பரமாத்மாவுடைய புகழ்பாடு இருக்கிறார். அவரை மாதிரி யாருமே புகழ்பாடலை. அதனால்தான் பாரதத்தில் கிரந்தம் படிக்கிறாங்க. ஸோ பரமாத்மாவுடைய புகழை குருநானக் மாதிரி யாருமே பாடினது கிடையாது. அதனால்தான் பாரதத்தில் கிரந்தம் படிக்கிறாங்க. ஆனால் குருநானக் அவதரித்தது கலியுகத்தில் தான். அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறவர். பிறகு பின்னாடி தான் அவங்களுக்கு ராஜ்யம் வந்தது. பாபா இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிருக்கிறார். புது உலகம் பிராமணர்களுடையதுன்னே சொல்லலாம். குடுமி பிராமணர்களுடையதாக இருக்கலாம். ஆனால் ராஜ்யம் தேவதைகளில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. புது உலகம் நம்முடையது தான். ஆனாலும் ராஜ்யம் பண்ணுறது தேவதைகள் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றார். ஏன்னா இதுவே புது உலகம் தான் சொல்கிறார் இல்லையா. பிராமணர்களுடைய உலகமே புது உலகம்தான். அதேமாதிரி உச்சி குடுமியும் பிராமணர்களாக இருக்கலாம். இருந்தாலும் ராஜ்யம் பிராமணர்களுக்கு கிடையாது, தேவதைகள் கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிராமணர்களாகிய நீங்கள் தான் பாபாவனால் நேரடியாக படைக்கப்படுறீங்க.
உங்களுடைய ராஜ்யம் இல்லை, நீங்கள் உங்களுக்காக இப்போ ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறீங்க. ரொம்ப அதிசயமான விஷயங்களாக இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியல. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தேவதைகளை சொல்கிறார். தேவதைகளுக்கு இந்த ஞானம் தெரிஞ்சிருந்தால் அப்படியே தொடர்ந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தேவதைகளுக்கே தெரியல. இப்போ நீங்கள் சூத்ரன்லேருந்து பிராமணனாகி இருக்கிறீங்க. அதனால் பாபா மூலமாக உங்களுக்கு தெரியுது. பிரம்ம பாபாவுக்கே சிவபாபா மூலமாக தான் தெரியுது இதெல்லாம். ஸோ அப்போ பிரம்மாவுக்கு சிவபாபா சொல்கிறாருன்னா அவர் குழந்தைங்களுக்கும் சொல்லணும் தானே. பிரம்மாவுடைய உடல் மூலமாக குழந்தைங்களுக்கு சிவபாபா உட்காந்து புரிய வைக்கிறார். ஸோ இது நம்ம அனுபவம் பண்ணுறோம். மற்றபடி சாஸ்திரங்கள் படிக்கிறதன் மூலமாக யாருமே எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ பல தர்மங்களுடைய விநாசம் ஒரு தர்மத்துடைய ஸ்தாபனை பண்ண வைக்கிறேன். இது 5000 வருடத்தின் விளையாட்டு. நாம் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறோம். விஷ்ணுவுடைய தொப்புலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுறாங்க. சரி, பிரம்மா விஷ்ணு இவங்க யாருடைய குழந்தைங்க? 2 பேருமே சிவனுடைய குழந்தைங்க தான். ஏன்னா சிவன் தான் படைப்பவர். பிரம்மா விஷ்ணு சங்கர்லாம் அவருடைய படைப்புகள். ஸோ இந்த விஷயங்களை வேறு யாருமே புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப புது விஷயம் இது. ஸோ பாபா கூட இதை புது விஷயம்தான் சொல்கிறார். எந்த சாஸ்திரத்துலேயும் இந்த விஷயம் கிடையாது. ஞானக்கடலோ தந்தை தான். அவர் தான் கீதையின் பகவான். பக்தி மார்க்கத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. சத்யுக திரேதாயுகத்திலலாம் கொண்டாடுறது கிடையாது. அப்போ கண்டிப்பாக சங்கமயுகத்தில் தான் அவர் வந்திருப்பார். சூப்பர் இல்லையா? இந்த விஷயங்களை நீங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க, மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீங்க. ஸோ எது இந்த ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய தந்தைக்கு மகிமையாக இருக்குதோ அது குழந்தைங்களுக்கும் இருக்கணும். அதே மாதிரி மகிமைக்குரியவராக நீங்களும் மாறணும் இல்லையா? பாபா உங்களை மாற்றின மாதிரி மற்றவங்கள நீங்களும் மாற்றணும். அதுக்கு நீங்களும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகணும். அன்பு கடலாகவும் சுகக்கடலாகவும் இங்கேயே நீங்கள் ஆகணும். அதுக்காக இங்கே யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாக ஆகணும். ஸோ ரொம்ப ரொம்ப கசப்பானவர்களாக விஷம் மாதிரி இருந்த நீங்களே தான் இப்போ நிர்விகாரி இனிமையான பிராமணர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, முன்னாடி விஷம் மாதிரி இருந்தோன்ற. ஸோ அது உண்மை தானே இல்லையா? ஸோ விஷம் மாதிரி இருந்ததுனால துக்கம் கொடுத்தோம். இப்போ துக்கம் கொடுக்கக்கூடாது. ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக ஆகிட்டு இருக்கிறீங்க. விகாரியிலிருந்து நிர்விகாரி தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க. அங்கே விகாரத்தில் முழுகின சூத்ரன்லேருந்து நிர்விகார தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க. அரை கல்பம் தூய்மையற்றவர்களாக தான் இருந்தீங்க. ஸோ அப்படி தூய்மையற்றவர்களாக ஆகி முற்றிலும் உளுத்து போன நிலையில் இருக்கிறீங்க. மக்கி போன துணியை அடித்து துவைச்சா என்ன ஆகும்? கிழிஞ்சி நாராக போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆகிருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த ஞானத்தை கூட கண்டிப்போடு அடித்து சொன்னால் மனசடைஞ்சு போயிடுறாங்க இல்லையா? பாபா விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஏதாவது துணி அப்படி அழுக்காகிடுச்சுன்னா அதை சுத்தப்படுத்துறதுக்கு நேரமாகும். பிறகு
அங்கேயும் கூட குறைஞ்ச பதவி தான் கிடைக்கும். இல்லை, எந்த அளவுக்கு சீக்கிரமாக தூய்மையாகிறீங்கன்றதை பொறுத்து தான் அங்கே ஆரம்பத்திலே உயர்ந்த பதவி அடைவோம். பாபாவோ அழுக்க ஆடையை துவைப்பவர் இல்லையா, நீங்களும் அவரோட உதவியாளர்களாக இருக்கிறீங்க. சலவை தொழிலாளியாக வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. இங்கே கூட அதே மாதிரி நீங்கள் கூட வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறீங்க. ஸோ சலவை தொழிலாளி ஒரு வேளை கரெக்டாக துணி துவைக்கலைன்னா அவங்கள ஒரு திறமைசாலின்னு சொல்ல மாட்டாங்க, நாவிதன்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரில. இன்றைக்கி துணியை வெளுக்க கற்றுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கிராமங்களில் ரொம்ப அழுக்கான துணியை துவைச்சாங்க. ஸோ இந்த கலை கூட வெளியிலிருந்து வந்ததுன்றார். வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க, பணம் போன்ற உதவிகளை எல்லாம் செய்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்போ கீழே விழுந்துட்டாங்க. விழுறவங்க மேலே இரக்கம் வருது இல்லையா. ஸோ அதனால் பாரதத்திற்கு வெளிநாட்டிலேருந்து உதவி வருது இல்லையா, அதை சொல்கிறார் பாபா. பாபா சொல்கிறாரு, உங்களை நான் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தேன், ஆனால் மாயா உங்களுடைய நிலைமையை எப்படி ஆக்கிடுச்சு பாருங்கள். நாம் வெற்றி மாலையை சார்ந்தவர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து என்னவா ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. அதிசயமாக இருக்குது இல்லையா. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது நீங்கள் தான் சொர்க்கவாசியாக இருந்தீங்கன்னு புரிய வைங்கன்றார். அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இப்போ மீண்டும் அப்படி ஆகிறதுக்காக பாபா சொல்கிற மகா வாக்கியம் மன்மனா பவ, அதாவது என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த நினைவு யாத்திரை மூலமாக தான் உங்களுடைய எல்லா பாவமும் அழிஞ்சிடும்ன்றார். கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார், அவர்களை பட்டத்தை ராணி ஆக்கினார் அப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதிட்டாங்க. நீங்கள் இப்போ இந்த ஞானத்தை படித்து பட்டத்து ராணியாக நீங்கள் தான் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இப்போ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாரு, நான் கல்பமாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வரேன். முதல்ல பகவான் ஒருவர் தான்றதை நிரூபித்து புரிய வைங்க. பிறகு அந்த ஒரு பகவான், கீதையின் பகவான் யார் அப்படின்னு சொல்லுங்கள். ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுத்தாங்க? பகவான் தான் இந்த பிரம்மா மூலமாக ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். அதே மாதிரி பழைய உலகத்துடைய விநாசமும் பாலனையும் கூட செய்ய வைக்கிறார். புது உலகத்தின் பாலனையும் பண்ண வைக்கிறார். எல்லாமே இந்த ஞானத்தின் மூலமாகவே நடக்குது. யார் பிராமணர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பிறகு தேவதைகளாகவும் ஆகிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை கூட முந்தைய கல்பத்தில் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் இப்போவும் புரிஞ்சுக்குவாங்க. வினாடிக்கு வினாடி இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை புரிஞ்சுக்குவாங்க. நாடகம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுலையும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் தாரணை ஆகிறதுலையும் நிறைய முயற்சி பண்ணணும் இல்லையா. எது நடந்தாலும் நாடகத்தில் பதிவாகி இருக்குதுன்னு அமைதியாக இருக்கிற நிலைக்கு நல்ல முயற்சி செஞ்சால் தான் அந்த நிலை வரும். ஆனால் இப்போ நம்முடைய நிலை அப்படி உருவாகலைன்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். கர்மாதீத்த இல்லை எது நடந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாத நிலை தான் அந்த கர்மாதீத்த நிலை. இப்போ நாடகன்ற ஞானம் நல்லா ஆழமாக பதிவானால் தான் அந்த நிலையை அடைய முடியும். அப்படி கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா எல்லோரும் நம்பர் 1 பாஸ் ஆகிடுவீங்க. பிறகு சண்டை ஸ்டார்ட் ஆகிடும்.
உலக அழிவுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சண்டைக்கான ஏற்பாடு எல்லா நாடும் பண்ணிகிட்டு தான் இருக்குது. இல்லை எல்லா நாடும் ஆயுதம் பத்தாதுன்னு அணு ஆயுதமும் தயாரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சண்டைக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா பக்கத்துலேயும் தயாராகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் உலகழிவுன்னு காட்சியாக பார்த்தீங்களோ அதை நடைமுறையில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கான தைரியம் இருக்கணும் இல்லையா? இப்போ இஸ்ரேல், ஈரான், உக்ரைன் அங்கெல்லாம் நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ. ஸோ அந்த தைரியம் இருக்குதா? விநாசத்தின் காட்சியை பார்த்தீங்கன்னா, அதாவது காட்சியை பார்த்தீங்க சாட்சாத்காரமாக, அதை இப்போ நடைமுறையில் பார்க்க போகிறீங்க. அதேமாரி சொர்க்கத்தின் ஸ்தாபனை காட்சியையும் பார்த்தீங்க, அதையும் நடைமுறையில் பார்ப்பீங்க. அந்த ராஜ்யத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு ரொம்ப குஷி இருக்கணும், அந்த சொர்க்கத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்ட்டு. இது பழைய உடம்பு. யோகத்தின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். பிறகு இந்த பழைய உடம்பையும் விடணும். இந்த 84 பிறவிகளுடைய சக்கரம் இப்போ முடியுது. பிறகு கண்டிப்பாக எல்லோருக்கும் புது சரீரம் கிடைக்கும். இது புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்தான். கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பாக சத்தியுகம் வரும் அப்படிங்கிறத புரிய வைக்க முடியும். கண்டிப்பாக நிறைய தர்மங்களின் விநாசமும் நடக்கும். பிறகு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனைக்காக பாபாவும் வர வேண்டி இருக்கும். பல தர்மங்கள் அழிய போகுது அப்படின்னா, அடுத்து சத்தியுகம் வருதுன்னா, அப்போ அதுக்கு தயார்படுத்துறதுக்கான ஞானம் பாபா கிட்ட தான் இருக்குது. அப்படின்னா அவர் வரணும் இல்லையா? நீங்கள் தேவதை ஆகிறதுக்காகத்தான் இப்போ பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க. ஸோ தேவதைகளுக்கு முன்னாடி நீங்கள் பிராமணராகத்தான் இருக்க முடியும். அதாவது சிவபாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். அவங்க தான் பிராமணர்கள். சிவபாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சிவஜெயந்தி கொண்டாடுறாங்கனாலே என்ன அர்த்தம்? பாரதத்துக்கு ஆஸ்தி கிடைச்சிடுச்சின்னு அர்த்தம் இல்லையா? ஆஸ்தி கிடைச்சதுனால தான் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. சிவபாபா வந்தார், வந்து என்ன பண்ணார்? இப்போ முகமது நபி, புத்தர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாங்க. அந்த மாதிரி பாபா என்ன பண்ணார்? கண்டிப்பாக சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருப்பார். எப்படி ஸ்தாபனை பண்ணார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பிறகு சத்தியுகத்தில் அது மறந்துடும், எப்படி சொர்க்கம் உருவாச்சுன்றதே மறந்துடும். ஆனால் சொர்க்கத்தில் தான் இருப்பீங்க. 21 பிறவிக்கான ஆஸ்தியை நாம் அடைஞ்சிடுறோம் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார். ஆனால் அங்கே லௌகீக தந்தையைத்தான் தந்தைன்னு புரிஞ்சுக்குவாங்க, லௌகீக குழந்தைத்தான் குழந்தைன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்பாவுடைய ஆஸ்தி குழந்தைக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஆஸ்தி இப்போ செஞ்ச முயற்சிக்கான பலன் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறோம். அதன் மூலமாக 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடைகிறோம். கண்டிப்பாக 84 பிறவி எடுக்கிறோம். ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருக்கிற நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சதோ ரஜோ தமோவில் வருவோம். இதை நல்லா நினைவு பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு குஷி இருக்கும் இல்லையா? இப்போ சதோ பிரதானத்தை நோக்கி போகிறோம். அதுக்கு தான் இங்கே உயிரோடு இறக்க சொல்கிறேன். இறக்கலைன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வலியை கொடுக்கும். அப்போ சொர்க்கத்துக்கு போயிடுறேன், நான் செத்துட்டேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன்ற அந்த போதையில் இங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இங்கே இருக்கிற எதுவுமே என்னது இல்லை.
சொர்க்கம்தான் என்னதுன்றது ஆழமாக பதியும். எப்போ பதியும்? திரும்ப திரும்ப இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் பதியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குஷி வரும். குஷி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, இந்த பழைய உலகத்தை மறக்கும்போது தான் அந்த குஷியே வரும். ஸோ இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உழைப்பு இருக்குது. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதிக குஷி வரும். எந்த குழந்தைங்க நல்லா இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரிய வைக்கலைன்னா அவங்களுக்கே புரியலைன்னு அர்த்தம். ஸோ தானும் மலராகி மற்ற முட்களையும் மலர்களாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது விகாரி மனிதர்களை மலர்களாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லையற்ற படிப்பு. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆஸ்தி கூட எல்லையற்ற ஆஸ்தி. அதனால் இதில் நீங்கள் பண்ணுற தியாகமும் எல்லையற்றதாக இருக்கணும். அதுதான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது. அதுதான் இயேசு சிலுவையில் அரைஞ்சதாக காட்டுறது எல்லாமே. ஆக்சுவலாக முஸ்லீம்கள் கூட தியாக திருநாள் கொண்டாடுவாங்க. எல்லாமே இந்த விஷயம்தான். எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை? ஒரு பெரிய விஷயத்தை அடையணுன்னா தியாகம் செய்யணும் லௌகீகத்திலே. அப்போ இது எல்லையற்ற ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னா எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணணும். குடும்ப விவகாரத்தில் இருந்துக்கிட்டு முழு உலகத்தையும் அந்த குடும்பம் உட்பட புத்தியினால் தியாகம் பண்ணணும். ஏன்னா அது தியாகம் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு வர்றது தான் டெஸ்ட் பேப்பர். வேறு ஒன்றும் இல்லை. தியாகம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா? டெஸ்ட் பேப்பர்ன்றது செக் பண்ணுது இல்லையா? இப்போ அந்த பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த மது பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது ரூல்ஸு. அதனால் வழியில் செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு வரலன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு வந்தவனுக்கு தான் பிரச்சனை. அது மாதிரி கலியுகத்தின் விஷயத்தையே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சத்தியுகத்துக்கு போயிட்டுருக்குறோம் யாத்திரையில். எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது கலியுகத்தின் பொருளை. எடுத்துகிட்டு போனால் தான் அது வலிக்குது. அதான் அந்த செக் போஸ்ட்டில் செக் பண்ணுறது தான் சோதனை. ஸோ அது மட்டும் கிடையாது, முழு பழைய உலகமும் அழிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே தியாகம் செய்கிறது தானே புத்திசாலித்தனம் இல்லையா? ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னும் போது அவங்க மேலே உள்ள அந்த பற்று எல்லாமே விலகி அவங்க தயாராக இருப்பாங்க. அப்படி தயார்படுத்துறதுக்கு தான் பாபா தியாகம் பண்ணுங்கள், எல்லையற்ற தியாகம் பண்ணுங்கள் முழு உலகத்தையும் அப்படிங்கிறார். இப்போ புது உலகத்துக்கு போகணும். அதனால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறார். அந்த சன்னியாசிகள் பண்ணுறது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். அது ஹடயோகம். ஆனால் இங்கே ராஜயோகம். இதில் சரீரத்தின் விஷயம்லாம் கிடையாது. இது படிப்பு. ஸோ சரீர ரீதியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கிடையாது. சந்நியாசம் பண்ணிவிட்டு புத்தியினால் சந்நியாசம் பண்ணுறோம். மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான ஸ்கூலில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே நாம் கேட்குறது சிவபகவானுடைய மகா வாக்கியம், கிருஷ்ணருடையது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் ஒன்றும் புது உலகத்தை உருவாக்குறது கிடையாது. ஸோ அதனால் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிற இறை தந்தை ஹெவன்லி காட்ஃபாதர்னு கிருஷ்ணரை சொல்ல முடியாது. சொர்க்கத்தின் இளவரசன்னு தான் அவரை சொல்ல முடியும். ஸோ அதனால் இதை புரிஞ்சிக்கவும் தாரணை பண்ணவும் எவ்வளவு இனிமையான விஷயங்களாக இருக்குது. தெய்வீக லட்சணங்களும் இருக்கணும். அதனால் கேள்விப்படுற விஷயத்துலலாம் புத்தியை செலுத்தக்கூடாது இல்லையா? அதாவது உலகில் விஷயத்தில் புத்தியை செலுத்தக்கூடாது. வியாசர் எழுதிய விஷயங்களில் ஈடுபட்டு மோசமான நிலை தானே அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பக்தி மார்க்கத்தின் விஷயத்திலேயே மூழ்கி கீழான நிலை தான் அடைஞ்சிருக்கிறோம் இல்லை? அப்போ வேதத்தை படித்தது அந்த பழக்கம், அடுத்த தடவை கதை புக்கை படிக்கிறது, அடுத்து சினிமாவை பார்க்குறது, இப்படியே விழுந்து கிடக்கிறோம். அதனால் பாபா சொல்கிறாரு, ஞானத்தை தவிர வேறு எந்த விஷயத்தை ஒருத்தங்க பேசினாலும் அவங்க நம்முடைய எதிரின்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளை துர்கதிக்கு அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் ஒருபோதும் மற்றவங்களுடைய வழிப்படி நம்ம நடக்கக்கூடாது. மனதின் வழி மற்றவர்களுடைய வழிப்படி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க செத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார்.
ஏன்னா பொய்யான விஷயங்களை பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பாபா சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், பாபா கிட்ட இருந்து தான் கேட்கணும். அதனால தான் தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க. பாப்தாதா வந்திருக்கிறது உங்களை மனிதன்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்காகத்தான் அப்படின்னும் பொழுது அவர் கொடுக்குற வழிப்படித்தானே நடக்கணும். அல்லது மற்றதையும் பார்க்குறீங்கன்னா அப்போ பாபா சொல்கிறதுல உங்களுக்கு நிச்சய புத்தி இல்லை, பேசுகிறது கடவுள்னு நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இங்கேயே நீங்கள் பாபாவுக்கு சமமாக சுகக்கடலாக அன்பு கடலாக ஆகணும். ஏன்னா அப்படி ஆனால் தான் அவரை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இல்லை, இங்கே ஆகணும். சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் ஆகிக்கிறோம் கிடையாது. இங்கே ஆனால் தான் அங்கே போகவே முடியும். ஸோ சர்வ குணங்களையும், அதாவது தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஸோ கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க. வரதானம்: நான் எனும் சுமையை அழித்து உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாலக்ஸோ மாலிக் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஏதோ ஒரு விதத்தில் நான் அப்படிங்கிற அகந்தை எப்போ வருதோ அப்போ உங்கள் தலையில் சுமை வந்துடுதுன்றார். அவ்வளோ சூப்பர் இல்லையா? நானுன்னாலே அது ஒரு சுமை தான். நான் என்னுடைய இதுனாலே சுமை தான். அதை நான் தான் பண்ணணும், என்னால் மட்டும்தான் பண்ண முடியும், அந்த மாதிரி சுமையை ஏற்றி வச்சுருக்குறோம். ஆனால் எப்போ பாபா எல்லா சுமையும் என்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரோ, நீங்கள் சும்மா நடனமாடிக்கிட்டே இருங்க, என் நினைவில் பறந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு கூப்பிட்றாரோ, பிறகு ஏன் இந்த சேவை எப்படி நடக்கும், எப்படி நான் சொற்பொழிவு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற கேள்வியெல்லாம் ஏன் வருதுன்றார் இல்லையா? நீங்கள் வெறும் கருவி தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தொடர்பை பவர் ஹவுஸ் பாபாவோட மட்டும் இணைச்சிட்டு உட்காந்துடுங்க. தானாக சேவை நடக்கும். உட்காருங்கன்னா உட்கார்றதில்ல, இணைச்சிட்டு நீங்கள் அந்த சேவை இடத்துல இருக்க தான் போகிறீங்க. அது தானாக நடக்கும். அதனால் ஐயோ நான் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா மனம் சோர்ந்து போயிடும். அப்படி தளர்ச்சி அடையாதீங்க. ஸோ அப்போ பாப்தாதா எல்லாத்தையும் தானே செஞ்சிடுவார். குழந்தை மற்றும் எஜமானன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உயர்ந்த நிலையில் நிலைச்சிருங்க இல்லையா? குழந்தைக்கு எல்லாமே அப்பா அம்மா பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு காரியம் செய்யும்போது அது ஒரு எஜமானனாகி காரியம் செய்யணும். ஆனால் பாபா சொல்கிறது அப்படியே செய்கிறேன், அப்போ அங்கே நான் குழந்தை ஆகிடுறேன். ஸோ ரெண்டும் பேலன்ஸாக இருந்துக்கிட்டு அந்த உயர்ந்த நிலையிலே நிலைச்சிருங்க. அப்போ உடனடி பலனின் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உடனடி பலன் என்னது? குஷி இல்லையா? அந்த குஷி இருந்துக்கிட்டே இருக்கும். பக்தியில் இப்போ சபரிமலைக்கு போகிறாங்கன்னா இருமுடி சுமந்துட்டு போகிறாங்க, காவடி சுமந்துட்டு போகிறாங்க, தீச்சட்டி சுமந்துட்டு போயிடுறாங்க. எல்லாமே சுமந்துட்டு போகிறது. அதை அப்படியே பாபா கிட்ட கொடுத்துட்டு லேசாக இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? ஸோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன்ட்டு நிறையா சர்ச்சு வாசல் அந்த செவுத்தில் போட்டிருக்கும். ஆனால் அது இந்த ஞானம் இல்லையா? இங்கே பாபா சொல்கிறது என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் லேசாக இருங்கன்றது தான். என்கிட்ட வாங்கன்னாங்க, என்கிட்ட கொடுங்கன்றது போடலை. ஸோ உங்களுக்கு ஏன்னா அப்போ அதையும் சொல்லிட்டா ஞானம் ஃபுல்லாக வந்துடும் இல்லையா? சரி. ஸோ நம்ம வேலை, நீங்கள் அந்த சீரியல் கைலாயத்தை காட்டும்போது சீரியலில், பக்தி சீரியலில் எந்த நேரமும் நந்தி கணங்கள் சிவகணங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஆனந்தத்தில் நடனம் ஆடுறது தான் நம்மளுடைய வேலையே. மற்றதெல்லாம் தானாக நடக்கும், பாபா பார்த்துக்குவார். அவ்வளோதான். நான் பண்ணுறேன்ற அந்த உணர்வே இருக்கக்கூடாது. கருவியை பயன்படுத்தி அவர் பண்ண போகிறார் அப்படின்ட்டு சும்மா அந்த இடத்துல போய் ஆஜர் மட்டும் ஆகிடுங்க, பாபா பார்த்துக்குவார். அவ்வளோதான். மைக்கை பிடிங்க, பாபா பார்த்துக்குவார் பேசுகிறதெல்லாம். சரி. ஸ்லோகன்: ஞானதானத்தின் கூடவே குணதானத்தையும் பண்ணுங்கள், குணத்தையும் தானம் பண்ணுங்கள்.
அப்போ வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஞானம் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிற விஷயத்தை விட எப்படி சொல்கிறீங்கன்றது அவங்க மைண்டில் ஆழமாக தைக்கும். எப்படி சொல்கிறீங்கன்றது குணம், உங்கள் குணம் இல்லையா? அந்த இப்போ சிவானி தீதி ஃபேமஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதை தான். அவங்க சொல்கிற விஷயத்தை விட சொல்கிற விதம் அந்த குணத்தை வெளிப்படுத்துது. ஸோ அதனால தான் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாமே ஞானத்தின் விஷயம் மட்டும் இல்லை, யார்கிட்ட எது பேசினாலும் உங்களுடைய குணம் தெரியணும், எமர்ஜ் ஆகி இருக்கணும். அவிக்தேஸ்வரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இது ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே அந்த கடுமையான பிரச்சனை கூட உங்களுக்கு அப்படியே லேசாக ஃபீல் ஆகும். இது ஒரு விளையாட்டு, விளையாட போகிறேன், இங்கே ஜெயிக்கணும். என்னது, நான் செத்துட்டேன், பாபா நினைவில் இருக்கிறேன், அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அப்படி என்னால் இருக்க முடியுதான்றது தான் இந்த விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதை செக் பண்ண தான் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படியே மனசு லேசாகிடும். அது என்னவாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஸோ பல குழந்தைங்க கிட்ட தைரியம் இருக்குது, அதனால தான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் செய்கிறேன் பாபா, யோசிக்கிறேன் பாபான்னு சொல்கிறாங்க. ஸோ தைரியம் வைக்கிறாங்க, ஆனால் நம்பிக்கை இல்லை. என்னால் கண்டிப்பாக முடியுன்ற நம்பிக்கை செய்கிறேன் யோசிக்கிறேன்னு இருக்காது. நம்பிக்கையுடையவர்கள் அப்படின்னாலே எண்ணம் சொல் செயல் எல்லா விஷயத்துலையுமே நிச்சய புத்தி உடையவர்கள். எண்ணத்திலும் நிச்சய புத்தி தான் இருக்கும், வார்த்தையில் நிச்சய புத்தி தான் தெரியும், செயலில் நிச்சய புத்தி தான் இருக்கும். அவங்க வாயிலிருந்து ஒருபோதும் தைரியமற்றவராக ஆக்கக்கூடிய வார்த்தையை வெளிவராதுன்று. அந்த வார்த்தையை நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அப்படி நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.